புரட்சி தலைவர் அம்மாவோட சின்ன ரெட்டையில இங்க நரிக்கிறவருக்கு எத்தனை வீடு கொடுத்திருக்காங்க? எல்லாருக்கும் வீடு கொடுத்திருக்காங்க பாரு. புரட்சி தலைவரோட ரத்தங்கள் நீங்கள் எல்லாம் பசியோடு இருப்பீர்கள். அண்ணன் அவர்கள் பேசுவார்கள். நான் கொஞ்சம் வந்துடுறேன். கூட்டாளர் வந்து கூட என்ன காரணம் கேட்பாங்க. திருப்பி உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்பாங்க. என்ன சொல்லுவீங்க? ஏமாத்துறது போதும், எங்களுக்கு நாமம் போட்டது போதும். இதுக்கு மேல உன் கட்சியில உனக்கு செல்வாக்கு கிடையாது, காப்பாளில உனக்கு செல்வாக்கு இல்லை. ஒவ்வொரு 5 வருடத்துக்கு முன்னாக அந்த நடிகை சினிமா நடிகர்கள் அழுவுற சீக்கிரம் திடீர்னு அழுவ முடியாது, கிளிசரைடு போட்டுப்பாங்க, உடனே அழுவாங்க. அழுது நாடகம் படிச்சுட்டா தேர்தல் நேரத்தில் 500 ரூபாய் ஜெயிச்சுட்டு போவாரு. அவங்க பையனை வேலூர்ல எம்பி ஆவாரு, கிங்ஸ் காலேஜ் கட்டுவாரு, கிங்ஸ் ஸ்கூல் கட்டுவாரு, சிகரெட் ஃபேக்டரி ஓபன் பண்ணிக்கிறாரு ஈரோட்ல. இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? சிகரெட் ஃபேக்டரி ஓபன் பண்ணிருக்காரு. இவர் முதலமைச்சர் 7.5% அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு மருத்துவத்தில் இடஒதுக்கீடு பண்ணணும். காற்பாடியில் ஒரு பெண் படிக்கிறாங்க, அவங்க அப்பா ஹேண்டிகேப். அண்ணன் இப்ப சொன்னார்ல, அவங்க அப்பா ஹேண்டிகேப், படிக்கிறதுக்கு வசதி இல்லை. அரசு பள்ளியில படிச்சதுனால இன்னைக்கு ஒரு மருத்துவர் காட்பாடி தொகுதியில, அதே போல வேலூர்ல ஒரு மருத்துவர் 416 பேருக்கிட்ட வந்து தமிழகத்துல மட்டும் இருக்குது. நம்மளை போல நடுத்தர ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த அரசு வேண்டும் என்றால் அண்ணத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மா எடப்பாடி அரசு தான் வேணும். அடுத்த 2020 அண்ணன் எடப்பாடி ஆட்சி தான் முதல்வராக போறோம் என்று எல்லாருக்குமே தெரியும். அடுத்த 2020 அண்ணன் எடப்பாடி ஆட்சி தான் முதல்வராக போறோம் என்று எல்லாருக்குமே தெரியும். நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த 2 நேரத்துக்கு திரைமுறை கண்ணில் திறந்து என்ன கேட்பாரு, ஊர்வலியே சேர்க்காதீங்க, ஏமாத்துறது போதும், எங்களுக்கு நாமம் படுறது போதும் சொல்லிவிட்டு நீங்க அடுத்த ஆட்சியில அதிமுக நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க குடும்பத்துல தெருத்தரா சேர்ந்து அம்மாவோட ஆட்சி 2 லட்சத்துக்கு வாக்களிச்சு சேர்த்து நீங்க தான் ஜெயிக்க வைக்கணும். நாங்க ஓட்டு கேட்கறது அப்புறம் வெற்றி பெற வைத்து நீங்க செய்யணும். ஆகவே நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அந்த காப்பீடு ஒன்றிய செயலர் அண்ணன் கே சுபாஷ் அவர்களுக்கு, இந்த ஆரிமுட்டம் மற்றும் செம்மராமட்டம் புகைநூர் பகுதியிலிருந்து வருகை தந்த அனைத்து கட்சி பொறுப்பாளர்களுக்கும் எல்லா பேரும் சொல்ல முடியாது, உங்களுக்கும் மனமான நன்றி தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது நம்மளை போல ஒரு கிராமத்தில் முக்கூர் என்ற கிராமத்தில் பிறந்து அமைச்சராக இருந்தவர், ஒன்றிய செயலாளர் இருந்தவர், மாவட்ட செயலாளர் இருந்தவர், நமக்கு பொறுப்பாளராக போட்டு தேவம்பரனை வாட்டி அடிக்கக்கூடிய ஒரே ஒரு மாபெரும் தலைவராக அவர் செய்த கூட அழுது வராராம். திமுக கட்சி ஆபீஸ் சென்னையில இருந்து அழுது வராராம். என் இன்கம் டாக்ஸ்ல என் கட்சிக்காரனை மாட்டி விட்டா,
எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. சொந்த கட்சியிலே எனக்கு சூழ்நிலை வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு கொள்ளடிச்சுக்கிறார் துறைமுறையை. அதை பற்றி எல்லாம் ஒரு விளக்கமாக பேசுறோம். அண்ணன் சுபாஷரன் அவர்கள் அண்ணனை வரவேற்று பேசுவதற்கு அழைப்பார். இந்த கிராமத்தில் வாழ்கின்ற மாற்றுத்திறனாளிகள் திருநங்கை அரவாணி சொல்லக்கூடிய அவங்களுக்கு திட்டங்களும் வகுத்து திருநங்கை அரவாணி சொல்லக்கூடிய அவங்களுக்கு திட்டங்களும் வகுத்து திருநங்கை திருநங்கை அவர்களுக்கும் 20 வீடுகள் கட்டிக் கொடுக்கிற நிலையை உருவாக்கியவர் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கின்ற ஆட்சி மாண்பு அம்மா உடைய ஆட்சி என்பதை உங்களுக்கு தெரியுது. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம் என்றால், ஏழை இளைஞர்களுக்கு திரும்பி பார்க்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவில பணக்காரர்களை திரும்பி பார்க்கிற ஆட்சியாக ஆண்டார்கள். அதனால்தான் ஏழை இளைஞர்களாம் அவர்களை விரட்டி எடுத்தார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அங்கே கட்சியை விட்டு இங்கே வெளியேறி 1922 ஆட்சி அமைக்கின்ற நேரத்தில் தீய சக்தி காணாது என்ற நிலப்பேரு இன்று வரை தமிழகத்திலே அந்த தீய சக்தி கால் ஊன்றவில்லை. மீண்டும் வருகின்ற 2001 அந்த தீய சக்தி மகனாக வருகிற கருணாநிதி மகன் ஸ்டாலினை விரட்டி அடிப்பதோடு மட்டுமல்ல, இந்த புதிய காட்பேர சட்டமன்ற உறுப்பினர் துரைமுருகன் அவரும் இங்கே எனக்கு முன்பாக மாவட்ட செயலர் சொன்னது போல அவர் நீலிகளை வெளிப்பார். இவர் அவர் வயதானவர், இனிமேல் பணி செய்வதற்கு எந்த நிலைப்பாடும் இருக்காது. மீண்டும் மக்கள் 8 கோடி மக்களும் தமிழகத்தில் ஆளுகின்ற எடப்பாடி முதலமைச்சரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இவர்தான் முதலமைச்சர் வர வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம். எதை எடுத்தாலும் அந்த திட்டம் ஏழைகளுக்கு செல்லுகின்ற திட்டமாக, அந்த திட்டத்தின் மூலியமாக அம்மார்கள் கொடுத்த விலையில் அரிசிக்கு கூடுதலாக அரிசி, அதே மட்டும் படிக்கின்ற குழந்தைகள் மருத்துவ படிக்கின்ற குழந்தைகள் அரசு பணியிலே படிக்கின்றவர்களுக்கு மருத்துவ படிப்புக்கு அத்தனை சலுகைகளும் சேர்ந்து, அதோடு மட்டும் இல்ல அரசு பணியை படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு ஏற்பு சென்று இது போல தொலைநோக்கு பார்வையில ஏழை இளைஞர்களுக்கு இருக்கின்ற திட்டங்களாக அந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுகின்ற என்ற ஒரே எண்ணத்தில் மக்கள் அவர் மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியாளர்கள் வர வேண்டும் என்பதை எண்ணுகிறார்கள். 105 அமைக்கிற பெண்கள் பல்வேறு பணிகள் இங்கே தருவ பணிகளை நீங்கள் வருகின்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றிய வாக்குகளை ஒன்று சேர்த்து அவர்களை வெற்றி பெற செய்வதற்கு நீங்கள் இருக்கின்றவர்கள் அனைவரும் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு அன்போடு கேட்டு வாக்களித்திருக்க நன்றி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.